அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற நம்முடைய இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நீட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 16வது அலகு, அதாவது ஒளியியல் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் ஆப்டிக்ஸ், அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன கேள்வின்னு சொன்னா, நீட் தேர்வில் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி சார்? ஒரு யங் இரட்டை பிளவு சோதனையில் 400 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளி பயன்படுத்தப்படுகிறது. திரைக்கும் பிளவுக்குமான தொலைவு 1 மீட்டர் எனும் போது முதல் சிறுமத்திற்கான கோண அகலம் 0.2 டிகிரி. பரிசோதனை அமைப்பு முழுமையும், அந்த இரட்டை பிளவு, திரை, ஒளி மூலம் எல்லாற்றையுமே சரியா முழுமையும் நீருக்குள் அமிழ்த்தப்பட்டால் இதே அந்த முதல் சிறுமத்திற்கான கோண அகலம் எவ்வளவு இருக்கும்? காற்றுல இருக்கும்போது 0.2 டிகிரி, நீரில் இருக்கும்போது எவ்வளவு? இதுதான் கேள்வி. வெரி சிம்பிள். இப்ப என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, நீரின் ஒளி விலகல் எண், பொதுவா எண்ணுங்கிற சிம்பிள் ஸ்மால் எண் பயன்படுத்துவாங்க, அல்லது மியூங்கிற சிம்பிள் கொடுத்துருவாங்க. வாட்டர், நீரினுடைய ஒளி விலகல் எண் மியூ இஸ் ஈக்குவல் டு 4/3. இது கொடுக்கப்பட்டது. வழக்கம் போல 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ். ஒண்ணு இந்த நீருக்குள் அமிழ்த்தப்பட்ட பிறகு முதல் சிறுமத்திற்கான கோண அகலம் 0.266 டிகிரி, 0.15 டிகிரி, 0.05 டிகிரி, 0.1 டிகிரி, இப்படி 4. இது சார் நமக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் தெரியும். கோண அகலம் தீட்டா என்பது அலைநீளம் லாம்டா இருக்கு இல்லையா, அதற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். கொடுத்துருக்காங்களா சார்? புக்கில் கரெக்டா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோண அகலம் தீட்டா என்பது லாம்டா அலைநீளத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அப்ப தீட்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா, நேர் விகிதம். அப்ப அதை ஈக்குவேஷனா எழுதா எப்படி எழுதலாம் சார்? நமக்கு என்ன வேணும்? அதாவது நீரில் தீட்டா மதிப்பு வேணும். அப்ப தீட்டா டபிள்யூ வாட்டர், நீர், டிவைடட் பை தீட்டா ஏ, அதாவது காற்றுல தீட்டா ஏ, இஸ் ஈக்குவல் டு லாம்டா டபிள்யூ பை லாம்டா. என்ன சார்? தீட்டா டபிள்யூ என்பது முதல் சிறுமத்திற்கான கோண அகலம் முழுமையும், பரிசோதனை முழுமையும் தண்ணீருக்குள் அமர்த்தப்பட்ட பிறகு. தீட்டா ஏ என்பது காற்று. சரியா? அதே மாதிரி அலைநீளம் என்பது தண்ணீரில் எவ்வளவு இருக்கு, காற்று, கண்ணீரில் இருக்கிறது லாம்டா டபிள்யூ. அதே அலைநீளம் சார். அலைநீளம் எல்லாம் மாறுமா சார்? மாறும். எது சார் மாறாது? ஒரு ஒளி அலைக்கு அதிர்வு எண் மாறாது. ஆனா அலைநீளம் ஊடகத்தை பொறுத்து மாறும். எந்த ஊடகத்தில் பயணிக்கிறதோ அதை பொறுத்து. சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தீட்டா ஏ காற்றில் கோண அகலம் 0.2 டிகிரி கணக்கு கொடுத்திருக்காங்க. தீட்டா டபிள்யூ நீரில் கோண அகலம், அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? லாம்டா ஏ காற்றில் ஒளியின் அலைநீளம் கொடுத்திருக்காங்களே, 400 நானோமீட்டர் இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். லாம்டா டபிள்யூ நீரின் ஒளியின் அலைநீளம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்ப வேற ஒண்ணு இல்ல, பார்த்த ஈக்குவேஷன் தான். நமக்கு தீட்டா டபிள்யூ வேணுங்கிறதுனால இந்த தீட்டா ஏ அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். லாம்டா டபிள்யூ அப்ப இதுல இந்த மதிப்பு தெரிஞ்சதுன்னா, மற்ற மதிப்புகள் தெரிஞ்சதுன்னா தீட்டா டபிள்யூ கண்டுபிடிக்கலாம். தீட்டாயை கொடுத்திருக்காங்க 0.2 டிகிரி. சரி, இப்போ ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்ன சார்? உண்மையில் ஒளிவிலகல் என்கிறது சைனை பை சேனார் சார், ஸ்னெல் விதி, அது படிச்சிருக்கோம். ஆனா அடிப்படையில் அதுக்குள்ள டெஃபினிஷன் என்னன்னா, சரியா, அதாவது காற்றில் ஒளியின் திசை வேகத்திற்கும் வேறு ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் இருக்கக்கூடிய விகிதம் இருக்கு இல்லையா, அதுதான் மியூ, ஒளிவிலகல். அதாவது CA divided by CD, CW. சில புத்தகத்துல V கூட போட்டிருப்பாங்க, V/C கூட போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்கோம். அதாவது CA என்பது காற்றில் ஒளியின் வேகம், திசை வேகம். CW நீரில் ஒளியின் திசை வேகம். அது எப்படி சார் போடலாம்? நியூ இன்டு லாம்டா ஏ. ஏன்னா சி வெலாசிட்டிக்கு நியூ லாம்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதிர்வு எண் இன்டு அலைநீளம், ரெண்டே பேருக்குன்னா வெலாசிட்டி, திசை வேகம். அப்ப நியூ இன்டு லாம்டா ஏ, CWக்கு நியூ இன்டு லாம்டா டபிள்யூ. சார் நியூ ஏ நியூ டபிள்யூ வேண்டாம், வராது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? அதாவது ஃப்ரீக்வன்சி, அதிர்வு எண் என்பது ஒரு அலையினுடைய பண்பு, ஒளி அலையினுடைய பண்பு, அது எந்த ஊடகத்தையும் மாறும். சரியா? சரி, அப்ப நியூ அடிச்சிடலாமா? அடிச்சிடலாம். அப்ப லாம்டா ஏ பை லாம்டா டபிள்யூ தான் நம்ம கணக்கில் கொடுத்த நியூ இஸ் ஈக்குவல் டு 4/3 ஒளிவிலகல். நமக்கு இங்க என்ன வேணும்? லாம்டா டபிள்யூ பை லாம்டா ஏ வேணும். அங்க என்ன சார் சொல்லுது? ஜஸ்ட் இன்வெர்ஸ் பண்ணிட வேண்டியதான். 4/3 3/4. இப்ப நமக்கு லாம்டா இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா தீட்டா டபிள்யூ கண்டுபிடிக்கணும். இந்த இது தெரிஞ்சு போச்சு 3/4. இது இந்த கொடுத்திருக்கு 0.2. அதான் போட்டா முடிச்சு போச்சு.
சமன்பாடு 1 மதிப்புகளை பிரதியிட தீட்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா டபிள்யூ பை லாம்டா ஏ, அது 3/4 தீட்டா ஏ இன்டு புள்ளி 2. அப்போ இங்க பாத்தீங்கன்னா மேல 2 இருக்கு, கீழே 4 கூட 2 2 4. அப்ப மேல 0.1 கீழே 3/2 சொல்லும்போது 1.5 1.5 இன்டு புள்ளி 1, ஸோ 0.15 டிகிரி. இதுதான் நீரில் கோண. ஸோ நீரில் கோணவியல் மொத்த பரிசோதனை அமைப்பு முழுமையும் நீரில் அமர்த்தப்பட்ட பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய கோண அகலம் வந்து 0.15 டிகிரி என்கின்ற இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது விடை சரியான விடை. சரியா? நம்ம இதே ஆப்டிக்ஸ், அதாவது ஒளியியல் அப்படிங்கிற நம்முடைய 16வது அலகுல நீட் சிலபஸ் வேறு ஒரு கேள்வி வந்து அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.